அனைவருக்கும் வணக்கம். சாட்டை மீடியா, சாட்டை துரைமுருகன்ட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபரிடம் கேட்கிறார்கள். இந்த மாதிரி ராஜகண்ணப்பன் அமைச்சர் தேமுதிகலாம் ஒரு கட்சியா என்று சொல்கிறார், அதற்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் சொல்கிறான், தேமுதிக ஒரு கட்சியா அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம தான். நம்ம மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பாரு, அது தவறு. நாம் தமிழர் கட்சி எப்படியாப்பட்ட கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் இருக்கும்போது மிக கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசி கேப்டன் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்திய நபர். இன்றைக்கு அவர்கள் அரசியல் எடுபடாத சூழ்நிலை தெரிந்து இன்றைய ட்ரெண்டிங்கில் யாருன்னா விஜய் அவர்களை வைத்து அரசியல் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு விஜயை வைத்து பதிவு போட்டால்தான் அந்த பதிவு அதிகப்படியான மக்களிடம் போய் சேரும் என்பதால் விஜய் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவரை பற்றிய விமர்சனங்கள் அதிக அளவில் செய்கிறார்கள். அவர் நல்லது செய்கிறாரா தீமை செய்கிறாரா என்பது விஜய் அரசியலுக்கு வந்து அவருடைய நடவடிக்கையை பார்த்த பிறகுதான் தெரியும். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் வெறும் அரசியலவே ஆரம்பத்திலிருந்து செஞ்சு கொண்டு, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் படம் எடுப்பதற்காக ஒரு டைரக்டர் என்ன சொல்வாரோ அந்த கதையை தமிழக மக்களிடம் தொடர்ந்து ஒரு 20 வருட காலமாக அந்த கதையை ஒப்படைத்து கொண்டு வருகிறார். இவர் கேட்பதற்கெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும், அந்த கதை நமக்கும் பிடித்திருக்கும், அதெல்லாம் உண்மையா என்பதை போல இருக்கும். ஆனால் அடிப்படையில் பார்த்து என்றால் அவரது மகன் ஆங்கில கல்வி, இவன் பேச்சு கேட்குறான் பாரு, அவன் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலு. நாம் தமிழர்கள் இதுவே ஒரு தவறான முன்னுதாரணம். ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் கேப்டனாக இருந்தாலும் தமிழர்களுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அங்கே முதலமைச்சர் ஒரு சீட்டு தான், அதுக்கு கீழே உள்ளாட்சியில் ஒரு 12,050 சீட்டு. அது யார்? இந்த கிராமத்தில் யார் இருக்கிறானோ அவன் தலைவர் ஆகிறான், அவன் கவுன்சிலர் ஆகிறான். அது இல்லாத கவுன்சிலர்கள், வார்டு கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் ஆகிறாங்க. அதனால் இது இப்போ புதுசாக ஒரு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பிரச்சனைகள்லாம் கிளப்பி விடுற மாதிரி நாம் தமிழர் தானா இப்போ உடனே அங்கேக்கிறோம் இப்போ இவங்களை எதுக்குறாங்களான்னு சொல்லி பிரச்சனை வருது. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்னா, ஒன்று பெரியார்கிட்ட கீழ்த்தரமாக பெரியாரை பதிவிட்டாங்க. சரி, நாங்கள் ஒன்றும் பெரியார் ஒன்றும் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்ல, எங்கள் கேப்டன் பெரியாரை ஏற்றுக்கினார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பெண் விடுதலை மட்டும் இல்லை, இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம் இவங்கெல்லாம் பெண் விடுதலை வெல்லாமல் இருக்காங்களா? அது அப்படி கிடையாது. அன்றைக்கு விழிப்புணர்வு, கடவுளுக்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லை மீறி நரபலி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை எல்லை மீறி மேலே ஏறி தொந்தறது, இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதனால் கடவுள் உங்களை இப்படிலாம் செய்ய சொன்னாரா அப்படின்னு கடவுள் நேரடியாக சொல்ல மாட்டார். அது பெரியார் மூலிமா பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பெரியார்னு கூட வச்சுப்போம். அவர்கிட்ட மோதி பார்த்துட்டு அடுத்ததாக விஜயோட ட்ரெண்டிங்கை எடுத்து அதில் ஒரு அரசியல் செஞ்சிட்ருக்கிறாரு.
நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே ஒரு கட்சியா என்பது எனக்கு டவுட்டாக இருக்குது. எங்கள் தேமுதிக விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒன்றும் தேமுதிக விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒன்றும் அவர்கள் பெரிய கட்சி இல்லை. அதனால் இனிவரும் காலங்களில் தேமுதிக வைத்து பேசும்போது அறவேக்காட்டுத்தனமாக பேச வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.